2004ஆம் ஆண்டில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் தற்போது பாராட்டும் விதமாக மரியாதை செய்யப்படுகிறது. முதலாவதாக கடந்த ஆண்டு எங்க சங்கத்துல நிறைய செயல்பாடுகள் செஞ்சிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்றது யாருன்னா எங்களுடைய செயலாளர் தான். இவர் செயலாளர்கள் நிறைய சங்கத்துல பேர் போட்டிருப்பாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, அந்த போஸ்டிங்ல மட்டும் உட்கார்ந்து போயிடுவாங்க. ஆனா கடந்த என்னுடைய செயலாளர் பாத்தீங்கன்னா சொல்றதையும் செய்வார், சொல்றதுக்கு மேல பாத்தீங்கன்னா அடுத்த வேலை என்ன இருக்கோ அதையும் சிறப்பா செஞ்சுக்குவார். அதனாலதான் இன்னைக்கு தலைவரா பதவி பாத்தீங்கன்னா ஏற்க போறார். எங்களுடைய செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு சால்வை அணிவித்து பரிசு வழங்கும்படி இன்றைய சிறப்பு அழைப்பாளர் வங்கி மேலாளர் அவர்களை கேட்கிறேன். இங்கே வந்துள்ளார். அடுத்ததாக ஒரு சங்கம் சிறப்பா செயல்படணும் அப்படின்னா பொருள் தான், அதாவது பணம் தேவை. அதாவது சிறப்பா யார் கையாளுவாங்க அப்படின்னு நாங்க இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பொருள் இந்த பணத்தை கரெக்டா சிக்கனமா செலவு பண்ணுறதுலயும் சரி, மற்றது பாத்தீங்கன்னா சங்கத்தை சிறப்பா செயல்படுத்துறதும் சரி, இவரை விட்டா வேற யாருமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறதுல அவ்வளோ அருமையா பண்ணுவாங்களான்னு தெரியாது. நண்பர் திரு மகாவிஷ்ணு அவர்களை அழைக்கிறோம். அந்த ஆண்டோடைய பொருளாளர் ஃபேமிலி மீட்டிங் சொல்லியிருந்தோம். அந்த ஃபேமிலி மீட்டிங் 100 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு ஒரு நபரா, இந்த ஒரு நபர் இல்லைன்னா அந்த 100 பேர் சந்தோஷமா இருக்க முடியாது. இதெல்லாம் பாராட்டக்கூடியவர். அவங்க வீட்டுல இருந்து யாருமே அன்னைக்கு கூட்டிட்டு வரல சார், நாங்க போய் அவங்களை கூட்டு வர நேரத்தில் நாங்க நம்பர்ஸை பார்க்கலாம் சார் மற்றவங்க அப்படின்னு சொல்லி பண்றவரு மகாவிஷ்ணு அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாடல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவரை நான் நிர்வாகியும் சொல்ல மாட்டேன், பேரு சொல்ல மாட்டேன், சிம்பிளா மாப்பிள்ளை தான் சொல்லுவேன். இவர் 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, ஒரு 15 வருஷத்துக்கு என்னுடைய நண்பர் மாப்பிள்ளை சொல்லுவேன். அவர் சங்கம் மட்டும் கிடையாது, நான் எங்கெல்லாம் போறணும் என் கூடயே வருவாரு. ஏதாவது தப்பு அப்படின்னாலும் அவர் அப்படியே நேர சார் நீங்க இது பண்றது தப்பு, இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாம நேருக்கு நேரா கேள்வி கேட்கக்கூடியவர் துணைத் தலைவர் தனசேகர் அவர்களை அழைக்கிறோம். எல்லா இடத்துலயும் இந்த சங்கம் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கிற நபர்கள் எல்லாருமே காரணம் இவர். அதுல ஒருத்தர். அடுத்ததாக இவரும் அதே மாதிரி தான் 15 வருஷம் கிடையாது, தனசேகருக்கும் மேல ஒரு 20 வருஷத்துக்கு நண்பர்களே சொல்லலாம். இவர் பேரு ஆனந்தகுமார். அவர் இருக்கிற எல்லாமே ஆனந்தமாவே இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பேனர்ல இருந்து இந்த சங்கம் பாத்தீங்கன்னா அடுத்து எப்படி போகணும், எங்கெல்லாம் எல்லா இதுக்குமே பாத்தீங்கன்னா பண்ணக்கூடியவர் என்னுடைய நண்பர் ஆனந்தகுமார். இவர் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவங்க ஃபேமிலியில அவருக்கு சங்கத்தின் சார்பாக பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கி மகிழ்கின்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய பள்ளி நண்பன் இப்பதான் ஒரு நாளைக்கு முன்னால இறந்தாரு. கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது சங்கத்துல பண்ணி அப்படின்னா அந்த அடுத்த செகண்ட் ஆர்டர் செஞ்சுட்டு எல்லாருடைய பாராட்டும் பெறுபவர். நீங்க எத்தனை பேர் வருவாங்க, இந்த ஃபுட் அரேஞ்ச் பண்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா செஞ்சுட்டு இருக்கிறவரு. எந்த பணி கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஒர்க் கொடுங்க கேட்டு வாங்குறதா அவர்தான். நண்பர் முருகன் அவர்களை அழைக்கிறோம். இணை செயலாளர் உங்கள் கரங்களுடன் அடுத்ததாக எங்கள் சங்கத்தின் PRO பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசர் திரு பரசுராம். இவர் என்கிட்ட சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர். எதுவாக இருந்தாலும் பணம்
முடியுமா முடியாதுன்னு கேட்டா ஒரு சிலர் வந்து அந்த நெகட்டிவ் தாட் சொல்லுவாங்க. ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணிக்கலாம்னா யார் வரவங்களா இல்லையா எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கிறவரு. இவர் கூட இருந்தா வந்து நமக்கு மைனஸ் எதுவுமே தோணாது, பிளஸ் மட்டும் தான் தோணும். எதுவா இருந்தாலும் ஒரு பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நண்பர் பரசுராம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நண்பர் பரணி. இவர் வந்து ஒரு கடந்த ஒரு வருஷமாவே சரி சார், நீங்க எங்க மரக்கன்று கொடுத்தாலும் சரி அதுக்கு ஸ்பான்சர் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் சரி, ஏற்கனவே பல பள்ளிகளுக்கு மரக்கன்று கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே ஸ்பான்சர் வந்து பரணி தான். இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 மரக்கன்று வரைக்கும் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல நாங்க மரக்கன்று கொடுத்தாலும் காசு கொடுத்துலாம் வாங்க போறதில்ல, அவர் தான் ஸ்பான்சர். நேற்று கூட சொல்லியிருக்காரு, இவருக்கு தெரியாம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் மரக்கன்று கொடுக்கலாம்னு சொல்லி. ஏப்பா என்ன விட்டு என்னப்பா பிளான் பண்றீங்க, மரக்கன்று நான் தான் காசு கொடுப்பேன், ஸ்பான்சர் பண்றேன்னு வந்திருப்பார். நண்பர் பரணி அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக சால்வை அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நண்பர் அஸ்லாம். இவர் அதே மாதிரிதான் நாங்க பண்ணும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க மட்டும் செய்றீங்களே சார், என்னையும் சேர்த்துங்க சார், நானும் செய்யறேன் சார் சொல்லி எங்களோட வந்து இணைச்சு எங்களோட இணைந்து செயல்படுத்தி கொடுக்கிறார். சிறப்பாக செயல்படக்கூடிய நண்பர் அஸ்லாம் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது. அன்று அடுத்ததாக நண்பர் ராம்குமார் அவர்களை அழைக்கின்றோம். இவரும் அதே மாதிரிதான். இவர் வந்து ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் இருந்தாரு. எங்க சங்கத்தோட பணி எந்த பணி இருந்தாலும் தவறாம கலந்துக்குவாரு. இந்த மீட்டிங் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் இவர் தான். ஏன்னா நாங்க வேற வகையில பிளான் பண்ணிருந்தோம், மீட்டிங் ஃபைனலா பண்ணியாச்சு. சார் அங்க வந்து வாகனம் என்ற வசதி இருக்காது, நல்ல இடமா வேணும்னு சொல்லி இதுக்கு வந்து ஆலோசனை சொன்னது நம்பர் தான். எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குவாரு. அவருக்கு வந்து சங்கத்தின் சார்பாக பாடல்கள் தெரிவிக்கிறார். நன்றி. இதே மாதிரி அடுத்த வருஷம் எங்களுடைய வருங்கால தலைவர் வெங்கடேஷ் அவர்களுக்கு கீழே நிர்வாகிகளை பதவி ஏற்கிற எல்லாருமே இந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு அடுத்த வருஷம் எல்லாருக்குமே அவார்டு தருவோம் சார். மேல அதனால அடுத்த வருஷம் நீங்க எல்லாருமே சிறப்பு இந்த மாதிரி நீங்க வாங்கணும்படி கேட்டுக்கொள்கிறேன், சிறப்பாக செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறேன் சார். மேடைக்கு வந்துடலாம் சார்.